ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். பல தடைகளை தாண்டி சீகன் பால்க் அவர்களும் அவரது நண்பரான ப்ளூ சோவும் தமிழ்நாட்டில் உள்ள தரகம்பாடிக்கு வந்து கரை சேர்றாங்க. அப்பொழுதும் அவங்கள ரிசீவ் பண்ண வேண்டிய கவர்னர் வந்து கூட்டிகிட்டு போகவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக மாலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு கூட்டிகிட்டு வந்த அந்த கவர்னரை காணோம். அப்போதான் அவங்க உணர்றாங்க அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு. அது ஒரு மார்க்கெட்டான பகுதி. மொழி தெரியாத அந்நிய தேசத்துல யாரையுமே தெரியாத ஒரு இடத்துல அனாதைகளை போல 2 பேரும் தவிச்சிட்டு நிக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியாம. இவங்களது நிலைமைய பார்த்த ஒருத்தர் வந்து வாங்க எங்க கூட தங்கிக்கிங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அது போர்ச்சுகீசிய அடிமைகள் தங்குகிற ஒரு இடமா இருந்துச்சு. பாருங்க, நம்ம தினமும் சுலபமா எடுத்து வாசிக்கிற இந்த வேதாகம உருவாக்குதலின் பின்பாக பல வேதனையான பாடுகள் அடங்கி இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13. ஈஸியான வசனம் தான், படிக்கலாம் வாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். அடுத்த பகுதி, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். சொல்லுங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஓகே, 3வது பகுதிக்கு போலாம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சரி வாங்க சொல்லலாம். ஓகே, முயற்சி பண்ணலாம் வாங்க, வரும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13. சில பிரச்சனைகள் தினமும் நம்மளை துரத்திட்டு வருங்க. அதை நினைச்சாவே நமக்கு பயமா இருக்கும். இந்த வசனத்தை சொல்லுங்க, அந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம இனிமேல் அதை பார்க்கவே வேண்டாத ஒரு சூழ்நிலையா ஆண்டவர் மாற்றி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.